சாஃப்டான சப்பாத்தி வேணுமாங்க? அப்போ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. பால் விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லாமே வந்து ஒன்று சேர்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தோவை. நமக்கு ஒன்று சேர்ந்தால் போதும். ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா அப்படியே வச்சுடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துடுச்சு. இது வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நுனி கையில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா வந்து சாஃப்டாக கிடச்சிடும். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. பாருங்கள், அதுக்குள்ளே கிடச்சிடுச்சு. சாஃப்டான தோ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு பால் சைஸில் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது நமக்கு மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து 2 சைடும் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு லேயர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதையும் வந்து நல்லா ஊற்றிட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாங்க. தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயிலோ இல்லை நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் அப்ளை பண்ணி பொறுமையாக வந்து வேக வச்சுடுங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், கலர் நல்லா வந்திருக்கு. இந்த சக்கரை போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் கிடைக்கும் நமக்கு. சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கான குருமா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.